ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன் ரன்னிங் வீடியோ போட்டுட்ருக்கேன். தனுஷ் இன்றைக்கி வந்து தனுஷ்க்கு வந்து ஒரு இன்ஜுரியை வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளாக வந்து இன்ஜுரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். மும்பை போகிறதுக்கு முன்னாடியுமே அந்த இன்ஜுரி இருந்தது. அது இப்போதைக்கு ரீஹேப் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாச்சு. நாங்களாம் ஒரு அசம்ஷன்லேயே இருந்தோம். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். உங்கள் ஷூவை கொடுங்கண்ணே. இது ரைட்டு, இதில் ஓகே. இது வந்து தனுஷோட ஷூ. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் கிட்ட ஓட போகிறான். இது வந்து ரைட் சைடு உள்ள லெக் ஷூவு, இது லெஃப்ட் சைடு உள்ளது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன பேட்டர்ன் அவன் வச்சு ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு ஹீல் ஸ்ட்ரைக் பேட்டர்ன் தான் விழுகுது. கால் வந்து ஹீல் தான் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆகுது. இப்போ லெஃப்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக ப்ரெஷர் விழுகுது, ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக விழுகுது. ஸோ இது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இது வந்து ஓவர் த பீரியட் இன்றைக்கி நடந்தது கிடையாது. கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே இப்படி ஓடுறதுனால மெனிஸ்கஸ்ன்ற ஒரு பகுதி, காலில் வந்து மெனிஸ்கஸ்ன்ற ஒரு பகுதியும் ஏசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்ஷியலாக டேமேஜ் ஆயிருக்கு. இது எப்படி கண்டுபிடிச்சோம்? எம்ஆர்ஐ ஸ்கேன், எம்ஆர்ஐல ஸ்டேஜ் 2, எம்ஆர்ஐ இது ஸ்டேஜ் 2 அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்க்ளூஷன் வந்து இம்ப்ரெஷனில் அந்த ரிசல்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன செய்யணுன்றதை கேட்கும்போது, ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கொலாஜன் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனைக்கு உண்டான காரணன்றது எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதுக்கடுத்து நாங்களாம் என்ன அசம்ஷன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்த ஷூவை எடுத்து தனுஷை எடுத்து பார்த்துட்டு 2 ஃபுட்லேயும் பாடுறவனே ஹீல் ஸ்ட்ரைக் தான் நான் பண்ணுறேன், நல்ல ஒரு ஸ்ட்ரைக் பேட்டர்னுக்கு நல்ல ஒரு ரன்னருக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்தா மிட் ஃபுட் தான் முக்கியம். மிட் ஃபுட்டில் பண்ணணும், இல்லைன்னா 4 ஃபுட். மிட் ஃபுட்டு இப்போ 80%, 4 ஃபுட்டில் 20% பண்ணுற மாதிரி ப்ரோ அத்லெட்டாக இருக்கட்டும், எலைட் இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹீல் ஸ்ட்ரைக்ல இருந்து 4 ஃபுட்டுக்கு மாற்றுறதுக்கு, மிட் ஃபுட் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தான். ஸோ இதுதான் சரியா அப்படின்னு நம்ம தேடும்போது, நம்ம எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்டர்னு ஒரு அசார் ப்ரோ வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, அவர் ஃபிசியோதெரபிஸ்ட்டு. ஸோ அவர் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு மேரத்தான் ஓடுறவங்களுக்கு இதுக்கெலாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட கான்டாக்ட் கிடச்சி அவர் மூலியமாக போய் இந்த விஷயத்தை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு வந்திருக்காப்புல. இப்போ தனுஷ் வந்து அது என்ன சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிட்டாருன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ நீ போயிட்ட, இப்போ உனக்கு மெனிஸ்கஸ் பெயின் இருக்குது, ஓடி முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபெயில்? ஆக்சுவலாக வந்து அவர் வந்து எம்ஆர்ஐயும் நம்மளோட கேட்குறது சொல்லு, உனக்கு காலில் என்ன மாதிரி வலி இருந்து? அதுதான்டா வலி வந்து இப்போ இந்த இடத்துல என்னன்னா, நம்ம ஓடி முடிச்சோன்னா ஃபுல்லாக சுல்லுன்னு இழுக்கும். அதாவது ஸ்வெல்லிங் சொல்லுவாங்களா என்னன்றது கரெக்டாக தெரியல. கால் நீட்ட முடியாது, எப்பயுமே அந்த கால் வீக்காகவே இருக்கும். வீக்கானா என்ன மாதிரி ஃபீல்? எந்த மாதிரினா வலிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப நேரம் முட்டி போட்டு உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோ, எந்திரிக்கும் போது வலிக்கிறது. இன்னொரு ஸ்டாண்டிங்ல நிற்கும் போது இப்போ 2 காலில் நிற்கிறோம்னா இந்த காலில் வலி தெரியும், இந்த காலில் வலி தெரியாது. இந்த மாதிரி வந்து வீக்னஸ் வந்து எலிவேட்டட் ஆகிட்டே போய்க்கிருந்து. சரி, இன்னொன்று நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஓடி முடிச்சோம்னு வச்சுக்கோ, சுத்தமாக மூவ்மெண்ட்டே இருக்காது. அப்படியே கட்டக்கால் மாதிரி நின்றுக்கிறோம், ஒன்றுமே ஆகாது. சரி. ஸோ இந்த பிரச்சனைனால தான் இது அக்ரவேட் ஆச்சா உனக்கு? அதாவது நாள் பட உனக்கு அது கூடிக்கிட்டே போச்சா? ஆமா, ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷன் பண்ணும்போது நார்மலா இருக்கு. சரி, நல்லா கண்டிஷனிங் ஸ்குவாடு இந்த மாதிரி லோயர் பாடிக்கு பண்ணும்போது பக்காவா இருக்குது. திரும்ப நம்ம ரன்னை ப்ராக்ரஸ் பண்றோம்ல, இப்போ 40 கிலோமீட்டர் வாரத்துக்கு 1 மாசம் ஓடிட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்து 50 கிலோமீட்டர் ஓடும்போது பிரச்சனை இல்லை. சரி, 60 கிலோமீட்டர் ஓடிட்டு 65 கிலோமீட்டர் ஓடிட்டு ப்ராக்ரஸ், அதாவது பேஸை கூட்டும் போது பெயின் வந்துருக்கு. ஓகே, அப்போ ப்ராக்ரஸ் ரன் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வருது. இது வந்து எதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, பைலேட்டரலா எக்ஸசைஸ் பண்ணும்போது 2 காலுக்கு சமம் லோடு இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. யூனிலேட்டரல் பண்ணும்போது சில லோடு வந்து மிஸ்பேலன்ஸ் ஆகும். இப்போ வந்து இவர் ரன்னிங் போகும்போது ஒரு காலில் மட்டும் ப்ரெஷர் அதிகமாக போட்டு இன்னொரு காலில் போடாமல் இருந்தது தான் இவ்வளவு அக்ரவேட் ஆயிருக்கு அப்படின்றது கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கு. இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு உண்டான அந்த இது சொல்லு. இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வலி வரும். இப்போ இந்த முட்டியில் வலிக்கிறது, பேக்கில் வலிக்கிறதுன்னு அந்த வலி வந்து நீங்கள் தான் உணர முடியும். இப்போ என்னோட வலியை வந்து இவனால் உணர முடியாது. ஸோ இந்த பெயின் எப்படின்றது அந்தந்த பர்டிகுலர் பர்சன் தான் கண்டுபிடிக்க முடியாது, தவிர அடுத்த ஆள் வந்து அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ண முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட பெயின் என்னன்றதை நீங்க தேடுங்க. ஒரு ஆள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல என்ன நடக்குது, என்ன மாதிரி ஒரு பெயின் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சா தான் இதை பண்ண முடியும். எனக்குமே இந்த ரைட் லெக்ல ஓடும்போது சில சமயம் அந்த ரொம்ப ப்ரெஷர் லோடு ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் என்னை அறியாமே நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் இருக்கிறப்ப சரி ஓகே லெஃப்ட்டில் வந்து ப்ரெஷர் இல்லை, அதாவது லோடு சரியாக கொடுக்க மாட்டேன்றோம், ஜிம்மில் போயிட்டு பைலேட்ரல் எக்ஸசைஸோ இல்லை யூனிலேட்ரல் எக்ஸசைஸோ அன்னைக்கு தேவையானதை நான் பண்ணிட்டு வருவேன். அது எனக்கு சப்கான்சியஸாக அப்படி இருந்தது, அதை அப்படி பண்ணிட்டேன் நான். எனக்கு அது இல்லை. ஆமாம், அது இல்லை. அதனால இந்த மாதிரி அதனால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அது அக்ரவேட் ஆயிருச்சு. இப்போ சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காரு? சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காருன்னா, ஒரு 3 மாதம் ரீஹப் செக்ஷன். சரி, எனக்கு இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சா, இது ரைட்டில் மசில் மாஸ் இருக்குது, லெஃப்ட்டில் மசில் மாஸ் இல்லை. ஸோ நம்ம ரன் பண்ண போகிறோம் 2 லெக்குமே ஒரு 50-50 இருக்கலாம், இல்லை 60-40 இருக்கலாம், 80-20 இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு இந்த லெக்கில் வந்து 90 பவர் இருக்கு, இதில் 10% பவர் தான் இருக்கு.
இப்போ ஹாம்ஸ்ட்ரிங் பண்ணும்போது இதில் 50 ரெப்பிட்டேஷன் வரைக்கும் பண்ணுறேன், இதில் 35க்கு மேலே பண்ண முடியல. ஸோ இதுக்கு என்னன்னா இந்த லெக் அளவுக்கு இந்த லெக்குக்கும் பவர் கொண்டாடணும். சரி, அது வந்துருச்சுன்னா 100% வரைக்கும். இதுக்கு வந்து டைம் கொடுக்கணும் நம்ம. இப்போ நான் 3 மாதம் கொடுத்துருக்காரு கரெக்டாக, 12 வாரம். 12 வாரத்தில் ஒரு வாரத்தில் 2 செஷன் லோயர் பாடிக்கு அவர் கொடுக்குறோன்னு இருக்காப்புல. அவரோட சேர்ந்து நம்ம வந்து இப்போ ப்ராக்ரஸ் வந்து 4 வாரத்துக்கு 40 கிலோமீட்டர், அடுத்த 4 வாரத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ரைஸ், அப்படியே கொஞ்சம் 10% டெஸ்ட் ஆகிட்டு 90 to 100 கிலோமீட்டர் ஓர வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து இந்த பெயினை வந்து நம்ம உணர்ந்தாத்தான் அவங்கள்ட்ட அதை கொடுக்கும்போது நமக்கு அது ரிசல்ட்டாக கிடைக்கும். என்ன சொல்ல வரோன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும். முதல்ல நாமளே அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டாக்டர்கிட்டயோ ஃபிசியோட்டையோ போகணும். டாக்டர்கிட்ட சொல்யூஷன் கிடைக்கலன்னா ஃபிசியோட்ட போய் கேட்கணும். ஃபிசியோட்டையும் கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஆள் யார், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி டாக்டர்லாம் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம தேடி பார்க்கணும். ஸோ ஒரே வட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டம். அது இவ்வளோ நாங்கள் கற்றுக்கிட்டு வந்தாலும் கான்டாக்ட்ஸ்லாம் இருந்தாலுமே எங்களுக்குமே ஒரு இன்ஜுரி வந்ததுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு படாத பாடு தான் படுறோம். அந்த அளவுக்கு தான் நம்ம ஊரில் இருக்கிற ரன்னிங் கம்யூனிட்டியும் இருக்குது. அதாவது இப்போ டாக்டர்ஸ் மத்தியில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி பார்க்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. சிவகங்கை மாதிரி இடத்துல, மதுரை மாதிரி இடத்துலையுமே ரொம்ப தேடி போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து இதுக்குள்ளே வந்தால் தான் நிறைய விஷயங்கள் வந்து அன்லாக் ஆகும். இன்ஜுரி வந்து போகிறதா இருக்கட்டும், புது புது விஷயங்கள் ஷூஸ் வர்றதா இருக்கட்டும், நிறையா அன்லாக் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த இன்ஜுரியை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 3 மாதத்துக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகிட்டு எலைட் வந்து சப் 3:33 ஹவர்ஸ்க்குலாம் ட்ரெயின் ஆகணும். நான் இன்னையிலேருந்தே ட்ரெயின் ஆவேன். நேற்று ஒரு லாங் ரன் பண்ணிவிட்டு இன்னையிலேருந்து ட்ரெயின் ஆக வேண்டியது. ஏதோ நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து என்னோடய விளாகில் வந்து என்னோட சேனலில் வந்து ஒய்வீரன் எபிசோடாக இருக்கட்டும், நான் டெய்லி விளாக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், எனக்கு என்னோடய போக்கில் நான் வேலை பார்க்குறேன். பிடிச்சிருந்ததுன்னா அதை பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஒர்க் பார்க்கலாம். இதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸு சம்மந்தமான இதெல்லாம் பண்ணி ஃபண்டு கலெக்ட் பண்ணி நம்ம கிரவுண்டு ப்ராக்ரஸை இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கோம். லோனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், அது கிடைக்கல அப்படின்றதுனால இருக்கிறத வச்சு செய்வோம் அப்படின்றத முயற்சி பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, உங்கள் சைடில் இருக்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நம்ம சிங்கம் அயன்மேன் அகாடமியிலிருந்து எலிட் ரன்னர் தனுஷ் வந்திருந்தார். ரீசெண்டாக நடந்த மும்பை மேரத்தானில் வந்து 42 கிலோமீட்டரை 3 hours 33 minutes கம்ப்ளீட் பண்ணி பர்சனல் பெட் செட் பண்ணியிருந்தார். அவரோட கோல் இன்னுமே sub 3 hours ஃபுல் மேரத்தான் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த மும்பை மேரத்தானுக்கு அப்புறமே அவரால் சரியாக ரன் பண்ண முடியல. ரைட் நீயோட அவுட்டர் ஆஸ்பெக்ட், லேட்டரல் ஆஸ்பெக்டில் வந்து ரைட் நீ பெயின் நிறையவே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்றது கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருந்தார். எப்பப்பெல்லாம் அதிகமாக பெயின் வருது அப்படின்னு கேட்டப்போ மெயினாக எப்போ ஸ்பீட் ஒர்க் பண்ணும்போது, பேஸ் கம்மி பண்ணி நல்லா இன்டர்வல் ஸ்பீட் ஒர்க் பண்ணும்பொழுதும், அப்புறம் வீக்லி வால்யூமை வந்து ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு மேலே புஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணும்பொழுது அவரோட ரைட் நீ பெயின் அவருக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்து அவனால் சரியாக ட்ரெயின் பண்ண முடியலன்னு சொன்னார். நான் அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி மசில் மாஸ் செக் பண்ண உடனே எனக்கு லெஃப்ட் லெக்கில் மசில் மாஸ் ரொம்பவும் கம்மியாகும், ஆனால் பெயின்ஃபுல்லாக இருக்க சைடில் மசில் மாஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா அது எடுத்தோன்னு இப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து மொபிலிட்டி மற்றதெல்லாமே செக் பண்ணிவிட்டு இன்னும் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணி டேரெக்டாக குவாட்ரிசெப்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு லெக் எக்ஸ்டென்ஷன் ஹாம்ஸ்ட்ரிங் காலும் பண்ண போயிட்டேன். லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது தான் தெரியுது லெஃப்ட் லெக், அதாவது பெயின் இல்லாத காலில் 20 ரெப் பண்ணார் 5 பிளேட் போட்டு. அதே ரைட் லெக்கில் 31 ரெப் பண்ணார். 64% தான், அதாவது பெயின் இல்லாத காலில் ஸ்ட்ரென்த்தே இருந்துச்சு. அதாவது ஹாம்ஸ்ட்ரிங்கில் 50%க்கு மேலே ஸ்ட்ரென்த் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ரைட் லெக் பெயின் இருக்க காலில் ரெப்பு போய்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கம்பேர் டு லெஃப்ட் லெக்கை விட. இப்போ இங்கே சர்ப்ரைசிங்காக எந்த லெக்கில் பெயின் இருக்கோ அந்த கால் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் அடக்டார் அப்டக்டார் ரிலேட்டிவ்லி ஒரு 3 hours 30 minutes மேரத்தான் ஓடுறவங்களோட ஸ்ட்ரென்த் அளவுக்கு நார்மலிட்டி அளவுக்கு இல்லை. காஃப்மே வந்து லிட்ரலி லெஃப்ட்டில் கொஞ்சம் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஷூ எடுத்து பார்த்ததில் ரைட் லெக்கோட ஷூ வந்து ரொம்பவே தேஞ்சிருந்துச்சு கம்பேர் டு லெஃப்ட் லெக்கோட ஷூவை விட. இதை வந்து நம்ம ஸ்ட்ராங் அண்ட் பெயின்ஃபுல் நீ அப்படின்னு சொல்லுவோம். ரைட் லெக்கில் நீ பெயின் வர்றதுக்கு, ஓவர்லோட் ஆகி ஓவர் ஸ்ட்ரெயின் ஆனதுக்கு மெயினான ரீசன் லெஃப்ட் லெக்கில் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கனால இவர் இன்ட்ரா லிம் ஸ்ட்ராட்டஜி, காம்பன்சேஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ரைட் லெக்கை தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி ரன் பண்ணுறதுனால பேஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆனாலோ பெயின் வந்துடுது. இப்போ பிரச்சனையை கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு 3 months ப்ராப்பராக ட்ரைன் பண்ணிவிட்டு இவர் ஸ்பீட் ஒர்க்கும் வீக்லி வால்யூம் 100 கிலோமீட்டருக்கு மேலே பண்ண வச்சுட்டு மீட் பண்ணலாம்.